பாலம் கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலம் கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டாடுனையா. நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தர். அவரெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவன். நான் கொண்டு வந்துடுவேன். அவர் வாழ்நாளில் தான் பணத்தை எல்லாமே ரிட்டையர்மெண்ட் வந்த பிற்பாடு பல லட்சம் ரூபாயை அப்படியே ஃபண்டாக கொடுத்து எல்லா ஏழை குழந்தைகள் படிப்புக்கும் கொடுத்துட்டார். அது மட்டுமல்ல, அமெரிக்கா நாடு கடந்த 2000 ஆண்டுகளில் தலை சிறந்த மனிதர்னு அவரை தான் தேர்ந்தெடுத்து, அவர் தமிழ்நாட்டுக்காரர், பாலம் கிருஷ்ணமூர்த்தியை தேர்ந்தெடுத்து 30 கோடி பரிசு கொடுத்தார்கள். அந்த 30 கோடியும் அப்படியே கவர்மெண்ட் கொடுத்து ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள்னு கொடுத்துட்டார். தெரியுமா? அந்த அந்த கொள்கைகள்லாம் நம்ம பாராட்டணும். நல்லது உலகத்துக்கு தெரியல. இப்போ மோசமானது தான் நமக்கு தெரியுது. டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறவன் பேரே வெளியில வராது. கட்டாதவனை, அவன் கொள்ளை அடிச்சவனை, இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும். கெட்டதையே பார்த்து 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 நமக்கு மைண்ட் அதிலே பதிவாகி போகுது. இந்த 4 ஆண்டுகள் நல்லதையே சிந்தியுங்கள். நீங்க நல்லதையே சிந்திக்கணும் தான் அந்த 5 குறளை எழுதியிருக்காங்க. அங்க அந்த 5 குறளுமே நீங்க வாழ்க்கையில பின்பற்றினா போதும். வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். உங்களால முடியுமையா? முடியாதுன்றதே கிடையாது. ஒருவேளை நான் சொல்லுகிற ஒரு 2 வரி சொல்றேன், அப்படி மனசுல வாங்கிக்கோ. அப்படியே பதிவு பண்ணி வீட்டில் வேணா உன்னுடைய டேபிள்ல எழுதி வை. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த வரியை எழுதி வை. திரும்ப திரும்ப நீ பார்க்க 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 உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். சார், உங்க அப்பா ஆட்டோ ஓட்டி உன்னை காப்பாத்திருப்பார். உங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி கையெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த அம்மாவுடைய கை பார்த்திருப்பியா? நீ என்கிட்ட படிச்ச பசங்கள்லாம் அந்த மாதிரி பசங்க தான் ஐயா. அந்த அம்மாவுடைய கையை பார்த்திருப்பியா? முரடாக இருக்கும். அவள் எவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொண்டு உன் கை மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், உன் கை பேனா பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் கையை கூட பற்றி கவலைப்படாமல் தியாகத்தின் அடையாளமாக ஒரு நடமாடும் தெய்வமாக உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உனக்காக பாடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் கனவையாவது நனவாக்குவதற்கு இந்த 4 வருஷம் ஒரு வைராக்கியமா இரு. இது அறிவுரை அல்ல, அவசிய உரை. அவசிய உரை. நீ உன்னால முடியுமையா? பீகார்ல மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு 100 பேர் கும்பலா நிக்கிறான். எது நடந்தாலும் நம்ம ஊர்ல வேடிக்கை பார்ப்பான். அப்படி கும்பலா இருக்கிற போது அங்கிருந்து ஒரு இளைஞர் வராரு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு அவரு. என்னடா கூட்டமாக்குதுன்னு எட்டி பார்க்கிறாரு. பார்த்தா ஒருத்தன் கரடியை வச்சிங்கன்னு ஒவ்வொரு முடியா காசுக்கு வித்துங்கிறான். இந்த கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா, பீரோவில் வச்சிங்கன்னா காசா கொட்டும்னா. இதை பார்க்குறாரு அவரு. மலமளன்னு அவனு காசு கொடுத்துட்டு ஒரு 50 பேர் இப்படி வந்தான். அந்த 50 பேரையும் நில்லுங்கயான்னாரு அந்த இளைஞர். நில்லுங்க, இந்த கரடி முடியை வச்சா காசு கொட்டும்னு சொல்லி அவன் சொன்னான்னு வாங்கி போறியடா. இந்த கரடியை அவன் பல வருஷமா வச்சுங்கிறான். அவனுக்கு ஏண்டா காசு கொட்டல? கொட்டியிருந்தா இந்த கரடி முடிய வைப்பானடா அவன். ஆமா அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான். ஆமான்னா அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிச்ச பிள்ளை அன்னைக்கு கேட்டான் பாரு அந்த கேள்வி. அவர்தான் பிற்காலத்தில் இந்திய சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் என்ற உலக வரலாறு. இது உலக வரலாறியா? இது தெரியுமா உனக்கு? ஐயா, உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். 3 பள்ளிக்கூடம் கட்டுமையான்னாரு. யாரு? பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரிக்கு அரசாங்கம் 25,000 கொடுக்கிறது. கல்லூரி வாசல் கனவு என்று நினைத்திருந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். காரணம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய வரிக்கு அந்த கல்வி வளர்ச்சியை உருவாக்குவதற்கு
அரசும் துணை நிற்கிறது, பெற்றோர்கள் பெருந்துணையாக இருக்கிறார்கள். எங்கள் சேர்மன் போன்ற நல்ல மனம் படைத்தவர்கள். உண்மையிலேயே நான் இங்க வந்து அறிந்த பிறகுதான் திருஞானம் அடிக்கடி சொல்லுவார். அவர் பெரிய பில்டர். ஒரு அடுக்கு இல்ல மாடிகள் பல குடும்பங்களுக்கு குடியேற்றிய பெருமைக்குரியவர். பல பிளாட்ஸ்களை கட்டி பல வீடுகளுக்கு விளக்கேற்றி வைத்த பெருமை திருஞான சம்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. லயன்ஸ் கிளப்ல பெரிய பொறுப்புல இருந்தவர். லயன்ஸ் கிளப் மூலமாக பல பிள்ளைகளுடைய ஆதரவற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆதரவு கரத்தை நீட்டியவர். அவருக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு செயல்படுறதுன்றது. இன்னும் சொல்ல போனால் அந்த அறிவிப்பாளர் அந்த அம்மாவை அழகா சொன்னாங்க ஒரு செய்தி. அவங்க தாத்தா முதுபெரும் அறிஞர், அருணாசலம். எங்களுக்கு தான் தெரியும் அவருடைய பெருமையை பற்றி. மூத்த தமிழ் அறிஞர், அந்த குடும்பத்தில் வந்த ஒரு வாரிசு. அவருடைய பேரன் என்ற பெருமை அவருக்கு சாதாரணமானது. அவருடைய வாயில வர்றது எல்லாமே பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வரவே வராது. வார்த்தைகள் என்பது வாழ்க்கையின் அடையாளம். வார்த்தைகள் என்பதனுடைய வளர்ச்சியின் அடையாளம். அதனால்தான் வார்த்தைகள் என்னைக்கு வைப்ரேஷன் உள்ளதா இருக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், அந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஒரு நம்முடைய உணர்வு இருக்க வார்த்தை இருக்குது, மாற்றானை கூட மனம் மாற வைக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு அது தெரியல. நிறைய பேர் நடிக்கிறவன் பின்னாடி நம்ம ஓடுறோம். நடிக்கிறவன் ஒரு காலத்தில் நமக்கு நல்வழி காட்ட மாட்டான். கிட்ட போனாதான் தெரியும் உங்களுக்கு, அது அருகில போனாதான் தெரியும் அந்த ஆபத்து எவ்வளவுன்னு. ஆனால் இந்த நாட்டில் நடந்து காட்டிய பிள்ளைகள் எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா? அந்த சரித்திரத்தை எல்லாம் நம்ம கொண்டு வந்து நிக்கல வந்து பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கல. அது நம்ம குற்றமும் இருக்கு. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், எழுச்சி வாய்ந்த இளைஞர்களையா. ஒரு நிகழ்ச்சி ஒரு வரியில நீ உள்வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நண்பனை நீ தேர்வு செய்தால் அப்படி உணர்வுபூர்வமான உண்மையான நண்பனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நட்பு இல்லாமல் வாழ முடியாது. இந்த 4 ஆண்டுகளுக்கு உனக்கு ஒரு ஆதரவா ஒரு நல்ல நண்பன் வேணும். நல்ல நண்பன் யார் தெரியுமா? உனக்கு ஒரு சிக்கல் வந்தால், உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால், கடவுள் பார்த்துக்கு வர்றா கவலைப்படாதன்னு சொல்றவன் நல்ல நண்பன் அல்ல. பிரச்சனையா, கஷ்டமா, நான் இருக்கிறேன் கவலைப்படாதரா, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல உணர்வுடையவனை தேர்வு செய்து கொள். அப்படி அந்த நண்பன் நமக்கு பெரும் துணையா ஆதரவாக இருப்பான். அதனால வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பேர் வேலையத்து போய் உங்களுக்கு பேசல. ஏதோ ஒரு இனாகரல் தொடக்க விழான்னு ஒன்று வச்சுட்டு பிள்ளைகளுக்கு 2-3 விஐபி வச்சு ஒரு சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கு ஒரு விழாவை வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரூமுக்கு போவ அனுப்புறதுக்கு அதுக்காக அல்ல இது. நீ 4 ஆண்டுகளும் திசை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது. 4 வருஷம் உனக்கு வகுப்புல தான் தம்பிகளா. உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், எல்லாம் ஒன்னே சொல்றேன். இனி இந்த 4 ஆண்டுகளுக்கு உனக்கு தாயும் தகப்பனும் ஐயா சேர்மன் அம்மாவும் திரும்ப இதே தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொண்டு போ. உன்னுடைய வகுப்பு ஆசிரியர்கள் தான் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள். ஏன்னா மாதாவுக்கும் பிதாவுக்கும் கூட இன்றைக்கு உலகத்தில் எடுத்து சொல்லவும் நேரமில்லை என்பது அல்ல, அதை பொறுமையாக கேட்கிற பக்குவம் இல்லாத சூழ்நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் வகுப்பறை தான் உங்களுக்கு வழிகாட்டும். வகுப்பறை தான் நாளைய உலகத்திற்கு நீங்கள் இருட்டில் செல்லாமல் வெளிச்சத்தில் செல்ல வழி கொடுக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நீ மார்க்க கண்டுபிடிக்கிறதை விட ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். மார்க் பெறுவது முக்கியமே இல்லை. இந்த 4 வருஷத்துல ஒன்றை கண்டுபிடித்து உலகம் என்னை பாராட்ட வேண்டும் என்று நினை. ஏன் முடியாது? விழுப்புரத்தில் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே போர்டு ஸ்கூல்ல படிச்சு
இன்னைக்கு நிலவில் சந்திரயான் 3 கொண்டு போய் 3ல நிறுத்தி லேண்டரை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு வீரமுத்துவேல். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கல, சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் வாங்கல, சிபிஎஸ்ல படிக்கல, சாதாரணமான ரயில்வே போர்டு ஸ்கூல்ல படிச்சு இன்றைக்கு பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு இன்றைக்கு உலகமே இந்தியாவை பாராட்டுகிற அளவுக்கு ஒரு உயரிய சிகரத்தை தொட்டிருக்கிறார்னா அந்த வரிசையில் உன்னாலும் வர முடியும். அதனால்தான் ஐயா ஜெயராமன் ஐயா அழகாக சொன்னார், தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி. என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு நினைக்காத, உனக்குள்ளே இருக்கு, நிறைய திறமை இருக்கு. சார் கை வரல கால் வரல, ஊனமானவர் பிறப்பெடுத்தோன்னு அவன் ஒதுங்கல ஐயா. ஊனமான பிறப்பெடுத்தோன்னு பல பிள்ளைகள் ஒதுங்கல. எனக்குள்ளும் ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது என்று அவர்கள் கூட சவால் எடுத்துக்கொண்டு சரித்திரம் படைக்கிற காலம் இந்த காலம். எல்லாரும் சொன்னாங்க, கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவரை பத்தி நிறைய, அவர் எத்தனை கோடி சம்பாதிக்கிறார் அத்தனை கோடி சம்பாதிக்கிறாருன்னாங்க. அவர் எங்க படிச்சாரு? சென்னையில் அசோக் நகரில் ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் படித்த பிள்ளை தான். எங்க படிச்சா என்னையா? அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிச்சா நடக்குமா? அல்லது எம்ஐடியில் படிச்சாதான் நடக்குமா? அதெல்லாம் கிடையாது. எங்க படிச்சாலும் நீயா இரு, நீயா இரு, நிச்சயமா நீ வெற்றியாளனா வருவே. ஒரு சில வரிகளை உங்களுக்கு சொல்லணும். நான் ஹியூமரிஸ்ட், நான் நகைச்சுவை பேசுகிற ஆளு. நான் உன்னிடத்தில் பொழுதுபோக்குவதற்காக நான் விரும்பவில்லை, உன்னை பழுது பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் ஐயா சொன்னார், தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறின்னார். நீங்கள் எல்லாருக்கும் திறமை இருக்கீங்க, எல்லாருக்கும் பெருமை இருக்கியா? சாதாரணமானதில் நான் ஒரு காலத்தில் 4 புத்தகம் நகைச்சுவை புத்தகங்கள் எழுதினேன். அதில் கூட முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு வெறும் வகுப்பறையாக மட்டும் பார்க்க மாட்டேன். அறிஞர்கள், தலைவர்கள், பெருந்தலைவர்கள் எல்லாம் 6வது விட்டு நான் 20 வருஷம் 25 வருஷமாக நான் வெளியே அடுத்த கிளாஸுக்கு போகல. ஏன்னா பெருந்தலைவர்கள் பூரா அங்கே தான் இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க வாத்தியாருங்கள்லாம். என்ன ஆசிரியர்களை தான் நான் தெய்வமாக வணங்குறேன் ஐயா. இன்னைக்கு உண்மையிலேயே ஆசிரியர் மேல தப்பு கிடையாது, அவர் ஆசிரியராக தான் இருக்கிறார். சமூகம் அப்படி இருக்குதா? போன வாரம் ஒரு வாத்தியார் வந்து என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சார் நீங்கள்லாம் ரிட்டையர் ஆகி போட்டீங்க, நல்லா இருந்தது, நல்ல காலம் பொற்காலம், எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். என்னையா சொல்லியான்னு 6ஆம் கிளாஸ் வந்த பையன் அட்மிஷன் ஆனான் சார். அவனையே கேட்டான், ஒரு முதல் கிளாஸ்லேயே கேட்டேன், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான் சார். ரொம்ப வருத்தப்பட்டார். சமுதாயத்தில் அவன் என்ன கற்றுக்கிறான் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சங்கடமான காலம்ன்ற நான். செல்போன் ஒன்று போதும் சீரழிப்பதற்கு, ஆனால் அவசியமான கருவி அது. அனாவசியத்துக்கு தான் உலகம் பயன்படுத்துது. அதனால இன்னைக்கு இருக்கிற நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்மை சுய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். சுய கட்டுப்பாடு நிறைய உதாரணம் சொல்லலாம். சுய கட்டுப்பாட்டில் தான் மேதகு அப்துல் கலாம் ஜொலித்தார். சுய கட்டுப்பாட்டுதான் மகாத்மா காந்தி ஒற்றை மனிதர் இந்த இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். ஐயா சொன்னார், பாப்புலேஷன்ல அதிகமான நாடுன்னு சொன்னார். உண்மை. இன்னைக்கு வேர்ல்டுலேயே முதல் மக்கள் தொகையில் அதிகமான நாடு எதுனா இந்தியா தான். இது வரைக்கும் சீனா இருந்தது. நாம கொஞ்சம் தப்பிச்சு சீனா தான் முதல் இடம், நாங்கள் 2வது தான் அப்படின்னு இருந்தோம். இப்போ என்னாச்சு? சீனா பின்வாங்கி போச்சு. மக்கள் தொகையிலையும் இது அதிகமான நாடு. ஆனால் மக்கள் தொகையில் அதிகமான இடத்தை இந்த பாரதம் பெற்றிருந்தாலும் கொரோனா காலத்தில் பாதிப்பு அதிகமில்லாத உலக நாடுகளிலே பாரதம் தான் முதல் நாடு என்ற பெருமிதத்தை நம்ம பெற்றோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சேமிப்பு, நம்முடைய உழைப்பு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு சின்னது, நீங்க அப்படி நல்ல பிள்ளைகளை வளர்த்துட்டீங்க, வளர்த்தி கொண்டாந்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா +2 தாண்டி ஒரு கல்லூரியில் சார் 8th வரைக்கும்
அது ஆட்டோ ஓட்டுறாரு ஆறுமுகம், அவர் கூட ஆஹா ரைட் ரைட் ரைட். இந்தம்மா எங்கள் சத்துணவு ஊழியராக இருக்காங்களா ஒரு அம்மா, அவர் வீடா அப்படின்னு கேட்ட சரித்திரம் போயிட்டுது. சிவில் இன்ஜினியர் வீடா இது? மெக்கானிக் ஐயா அவருடைய வீடா இது? சாஃப்ட்வேர் அந்த நம்ம ஐடி ஐயா வீடா இது? சபாஷ், ரொம்ப அற்புதமானது. அதாவது உங்க வீட்டினுடைய அடையாள பெயரை கூட காலங்காலமாக உச்சரித்த அந்த வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு இன்ஜினியர் வீடு என்ற புதுமையான பெயரை உருவாக்க போகிற முதல் தலைமுறையாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அதற்கான உழைப்பை இந்த 4 வருஷமும் நீங்க பின்பற்றணையா. உன் உறவுகள்லாம் பாராட்டணையா ஒன்று. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இப்பெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு புள்ள ஒரு பொண்ணு தான். அப்படி இருந்துமே நம்ம உலகத்தில் முதல்ல வந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குதான் சில நேரங்களில். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது, நான் சொல்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி, சின்ன பிள்ளையா இருக்கிற போது எங்கள் பெரியப்பாவை நான் அப்பப்போ பார்ப்பேன். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்கயா ஒரே குடும்பத்தில். இத்தனைக்கும் அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. யாராவது அந்த பையனுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 8 பசங்க அவருக்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் கேட்டாங்கன்னா சொல்லுவார், இந்த 7வது நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுமான்னுவார் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு. அவருக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்காது, அந்த பெண் தாய்க்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படி இருந்த காலம். 4 படிக்கும் 4 படிக்காது, 4 ஊர் சுற்றும், அப்போ பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லையா? 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 1 டாக்டர் 1 இன்ஜினியர் என்று சரித்திரம் படைக்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மற்ற பிள்ளைகளோட விட நானும் ஜெயிப்பேன்னு நம்புங்க. உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பெற்றோர்களும் சொல்லாதீங்க, உங்கள் அத்தை பையன் என்னமா படிக்குது பாருறா, உங்கள் பெரியப்பா பிள்ளை என்னமா படிக்குது பாரு, அவன் கேட்பான், அவன் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வைப்பான், அவன் என்னென்ன தப்பு பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பான். உன் பிள்ளையா நான் செய்ய மாட்டேயா? பெற்றோர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். நட்சத்திரமாக இவன் வருவான். திரும்ப திரும்ப சொல்லுங்க. பிள்ளைகளை உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன், பெற்றோர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லுங்க. ஒரு இன்டர்வியூ நடக்குதுயா, 50 பேர் உட்காந்துங்கிறாயா, 50 பேர் உட்காந்துங்கிறான். அழைக்க ஒரு 10 பேர் அந்த ரோ காலி ஆயிட்டுது. 10 பேர் எழுந்து போன உடனே அந்த 40 பேரில் ஒருத்தன் பார்க்குறான், அந்த இடத்துல ஒரு ஃபேன் ஓடுது, எழுந்து போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வரான். வந்து உட்காந்துட்டான். அடுத்து ஒரு 20 பேர் எழுந்து போகிறான், அழைக்க போயிட்டு அந்த இன்டர்வியூவில் பங்கெடுத்து போகிறான். போனவன் வாஷ் மிஷினில் கை கழுவின்னு போகிறான். டேப்பை சரியாக மூடலை, லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. பர்டிகுலர் இதே பையன் எழுந்து போய் டேப்பை நிறுத்திட்டு வந்தான், டைட் பண்ணிட்டு வந்தான். மறுபடியும் ஒரு 15 பேர் அழைக்கப்பட்டு போயிட்டாங்க. இருக்கிற 5 பேரில் இவன் பேரை கூப்பிடும்போது எழுந்து போனான். ஏற்கனவே போனவன்லாம் கையில் இருந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போனான். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு உள்ளே போகிறான். இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 3 பேரும் எழுந்து நின்று அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுக்குறாங்க. அவன் கேட்டான், என்ன கேள்வியே கேட்கல, ஏன் அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னு அவன் நேர்மையாக கேட்டான். அதில் ஒருத்தர் சொன்னார், தம்பி உன்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்கள் கம்பெனிக்கு ஒரு பொறுப்பான நிர்வாகி வேண்டும் என்று தான் இந்த இன்டர்வியூ நடத்துகிறோம். சிசிடிவி கேமராவில் உன்னுடைய செய்கையை பார்த்தோம், மின்சாரத்தை சேமிக்கிற அக்கறை உனக்கு இருக்கிறது, சுவிட்ச் ஆஃப் பண்ண. தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, அந்த டேப்பை மூண. சுற்றுப்புற சூழல் சரியாக இருக்க வேண்டும் என்று நாட்டுப்பற்று உன்னிடத்தில் இருக்கிறது, பேப்பரை குப்பைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்த. இதை விட எனக்கு என்னையா வேணும்? நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோன்னாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த பிள்ளை கண் கலங்கி அழறான். அப்போ அதில் இன்டர்வியூவில் இருந்த ஒரு பெரியவர் கேட்டார், ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் அழுகிறாயின்னு கேட்டார். ஐயா, எங்கள் அப்பாவை இப்போ நினச்சி பார்க்குறேன்,
நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்குது, என் தம்பி இருக்கிறான், நான் இருக்கிறேன். அப்போல்லாம் எங்கள் அப்பா வெளியிலேருந்து வருவார், டென்ஷனாக வரவர் பாத்ரூம் பக்கமாக காதை கொடுப்பாரு. ஏய், பாத்ரூமில் ஏதோ தண்டி சொட்டுற சத்தம் கேட்குது, கழுத 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 மடையா, எதுக்கு வந்து பிறந்த பாரு, போ அதை நிறுத்து அப்படின்னு திட்டுவார். அப்போ என் தம்பியை பார்ப்போம், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார், எங்கள் அக்காவையும் திட்ட மாட்டார். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது லைட்டு எரிஞ்சுன்னு இருக்கும், அதை நிறுத்தப்படாதா, அக்கறை இல்லையா, ஆர்வம் இல்லையான்னு கண்ணாமனான்னு திட்டுவார். பல வருஷக்கணக்கில் இப்படி தான் என்னை திட்டி நின்றார். அப்போ இப்பெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது எனக்கு. இப்போ நினைக்கிறேன், எங்கள் அப்பா என்னை திட்டலை, எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை தீட்டினார் என்பது இன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னேன். எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் பெத்த பிள்ளைக்கு கெட்டு போகணும்னு நினைக்கிற வரலாறே கிடையாதுயா உலகத்தில். நம்ம அப்படிப்பட்ட கல்ச்சர் நம்ம நாடு. 60 வயது பெரியவர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. 60 வயது பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி போச்சு, அதை எடுக்க முடியல, இயல்பில் வரல. டாக்டரு அதை ஆப்ரேஷன் மூலமாக சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக உடைச்சி எடுத்துட்டார். எடுத்து அது உயிர் பெற்று எழுந்து வெளியில் வந்தார். டாக்டர் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப சந்தோஷம், என்னை காப்பாற்றிட்டீங்கன்னார். அப்போ டாக்டர் கேட்டார், ஐயா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு கேட்டார். தெரியலையேன்னு. பிரபலமான ஜோசியர் தர்மராஜா தானே நீங்க? ஆமா நான் தான். சின்ன வயசுல எங்க அப்பா என்னை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட என்னை காமிச்சு என் ஜாதகத்தையும் கைரேகையும் காட்ட சொன்னார். பார்த்துட்டு சொன்னீங்க, இந்த பையன் கல் உடைக்க தான் லாய்க்குன்னீங்க. எங்க அப்பா சொன்னார், அப்பவே நினைச்சேன் இவனை கொண்டு போய் குவாரியில தான் விடணும், சுத்தியும் ஒளியும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. அதை நான் மாற்றி, அவர் நினைச்ச கருத்தை மாற்றி, கல் உடைக்க தானே லாகின்னு சொன்னீங்க, இன்னைக்கு உங்கள் சிறுநீரக கல்லையே உடைச்சி எடுத்திருக்கிற அளவுக்கு என்னை நான் உருவாக்கி கொண்டேன்னு சொன்னான்னா. எதிர்மறையாக வருவதற்காக அச்சப்படாதீர்கள், அதையே திருப்பு முனையாக எடுத்துக்கொண்டு ஜெயிப்பதற்கான வழியை நாம் யோசித்தால் அதுவும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் உண்மையிலே யாராவது ஒருவர் மயில்சாமி அண்ணாதுரையினுடைய பாதையிலோ, வீரமுத்துவேலினுடைய பாதையிலோ, மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய பாதையிலோ, நம்முடைய சேர்மன் ஐயா அவருடைய பாதையிலோ பிரகாசமாக நீங்கள் வந்தால் ராசி பொறியியல் கல்லூரியினுடைய பெயர் உலகளாவிய அளவிலே உயரும் என்ற பெருமிதமும் உங்களால் கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்மை நாமே சுயம்பாக மாறுங்கள். முடியும் யா, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுங்கள். ஏன் முடியாது? சின்ன பையன் ஒருத்தன் கவிதை எழுதினான் என்கிட்ட கொண்டாந்து, காந்தியும் வெங்காயமும் ஒன்றுன்னு எழுதினான். செண்டால பாவி காந்தியை போய் வெங்காயத்துக்கிட்ட ஒப்பிடுறாருன்னு நான் கேட்டேன். சார் படிங்க சார், சரியா அடுத்தது படிங்க சார். அப்போ தான் எழுதியிருந்தான், விளக்கம் எழுதியிருந்தான், காந்தியும் வெங்காயமும் ஒன்றுதான், காரணம் உரித்தவனையே அழ வைப்பது வெங்காயம், உரித்தவனையே அழ வைப்பது வெங்காயம், தன்னை உதைத்தவனையே விரட்டிய பெருமை காந்தியடிகளுக்கு உண்டுன்னு எழுதியிருந்தான். அவன் பார்க்குற பார்வை எப்படி பத்திரியா, அந்த பார்வை நமக்கு வேணும். கோயிலுக்கு போறீங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ள சிலை நிற்கிறது, கர்ப்ப கிரகத்தினுடைய எதிரிலே படி இருக்கிறது. அந்த படியை மிதிச்சுதான் நீங்க கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போறீங்க. இந்த கர்ப்ப கிரகத்தில் நிற்கிற சிலையும் கல்தான். அதுக்கு உள்ளே போவதற்கு ஒன்றை தாண்டி செல்லுகிற கல்லும் அந்த படியும் ஒரு கல்தான். இந்த 2 கல்லும் ஒரே கல்லை சேர்ந்ததுதான். சிற்பி அந்த கல்லை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை சிற்பமாக்க வேண்டும் என்று நினைத்தான். செதுக்குகிற போது உளி விழுவது வலி என அழுதது அந்த கல், சிதைந்து போய்விட்டது. இது சிலைக்கு ஆகாது என்று கருதி படிக்கல்லாக மாற்றினான். ஆனால்
அந்த பாதிக்கல் மிதிக்கப்படுகிறது, இன்னொரு கல் துதிக்கப்படுகிறது. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா இறந்தவனுக்கு பிண்டசாதமாக போகிறோமா? சொல்லுக்கு தெரியுமா தன் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அவற்றுக்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனால் தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைந்திருக்கிறது என்றால் 4 ஆண்டுகளில் நீங்கள் எந்த பிரிவை எடுத்திருந்தாலும் நீங்கள் அதை ஒரு படைப்புக்குரிய நிலைக்கு அதை பயன்படுத்தி பிரகாசமாக உலகமே உங்களை பாராட்டுகிற வகையிலே 1350 படைப்புகளை இந்த உலகிற்கு தந்த விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனை போல நானும் ஒன்றை உருவாக்கி என் பெயரையும் உலகம் உச்சரிக்க நான் முனைவேன் என்று அந்த தொழில் வேறு தொழில் நுட்பம் வேறு. 4 ஆண்டுகளில் தொழில் நுட்பத்திலே பழகுங்கள். உங்களுக்கான ஆதரவை சேர்மன் அவர்களும் திருமதி அம்மா அவர்களும் முதல்வர் அவர்களும் டைரக்டர் அவர்களும் டீன் அவர்களும் வைஸ் பிரின்சிபால் அவர்களும் பேராசிரியர் பெருமக்களும் என்னுடைய பாராட்டுதலுக்குரிய அருமை நண்பர் திருஞான சம்பந்தம் ஒரு ஆர்வமிக்க மனிதர், அக்கறையுள்ள மனிதர். அவரிடத்தில் 2 கொள்கைகள் உண்டு. நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், உண்மையை உண்மையாக சந்திக்கக்கூடியவர், போலித்தனமற்ற ஒரு புதையல் அவர். அவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். பின்பற்றுங்கள். உங்களுக்கு பக்கபலம் சாதகமாக இருக்கிறது. சரித்திரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வரலாற்றில் ஒரு பக்கத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி.